ஹாய். என்னங்க எரிஞ்சிச்சு வந்து காட்டுங்க. இதோ இதோ எடுத்துக்கோங்க கையில. ஐயோ நான் பண்ணு இன்னைக்கு ஃபுல்லா எரிஞ்சிச்சு என்னம்மா. நான் வந்து மோட்டர் ஆன் பண்ண பாருங்க, பக்கு பக்கு பக்குன்னு புகை வந்துச்சு. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. கரண்ட் வந்து எரிய ஆரம்பிச்சிச்சா அந்த பாருங்க பாக்ஸ் ஃபுல்லா எரிஞ்சிருக்கும். இப்போ சாம் அது ரெடி பண்ணிட்டாரு. மோட்டர் போட்டு பார்த்தோம் நல்லா ஓடுது. நல்ல வேலை எரிஞ்சு எதுவுமே டப்பு டிப்புன்னு அடிக்காம. இந்த எல்லாமே இந்த கரண்ட் ப்ராப்ளம் தான் இங்க. என்னங்க ஓல்டேஜ் எல்லாம் அப்படி ஆச்சா? எப்படி எதுக்கு வோல்டேஜ் ரெண்டுமே பிரச்சனை தான். சூப்பருங்க ரெடி பண்ணிட்டீங்களே. சூப்பர் வேற லெவல். எனக்கு இன்னைக்கு காலையிலேருந்து கண்டம். காலையில் சாம் பைக் எடுத்துட்டு போய் ஒரு பைக்கில் போய் இடிச்சிட்டாரு என் காலை. நின்றுட்டு இருந்த பைக்கில் போய் இடிச்சிட்டாருங்க. காலு செம்ம வலி. ஸ்கூலுக்கு நாங்கள் போயிருந்தோம் இன்னைக்கு. போனேன் அந்த பைக் சரி இன்னும் கொஞ்சம் ஓட்டலாம் பாரு கால் இடிச்சிச்சு. சரி அங்கதான் அப்படி ஆச்சுன்னு இங்க வந்தா இங்க மோட்டர் சுவிட்ச் போட்டா இது தப்பு 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 தப்புன்னு கரண்ட் போவாத கிட்ட போவாதன்ற ஓடுது. பண்ணி காட்டுங்க எப்படி ஓடி வந்தேன். அப்பதான் நின்னேன். ஓடி வந்து காட்டுங்க. ஓடி வந்து போடுங்க. போடாத கத்துறோம். திடீர்னு எதுனா இந்த இடத்துல கரண்ட் வந்துச்சு கை பட்டுச்சுன்னா காலி. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி எரியறது பாக்குறேன். எரிஞ்சிச்சு கும்பிருன்னு. சரி அதுக்கு என்ன பண்ண ஓடிடுச்சு. என்ன பண்ணனே தெரியல. வாங்க 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 கத்துறேன். போன் கீழே விழுந்து அது உடையாம இருந்ததுதான் ஆச்சரியம். சின்ன கிராச் ஆயிடுச்சு பாப்பமா. சின்ன கிராச் மொபைல் ஆயிடுச்சு. வந்து போச்சு. அதனால இப்ப என்ன பண்ண முடியாது. ஏன்னா இதுனா ஒரு 350 ரூபா 400 முடிச்சிடும். மோட்டர் போச்சுன்னா 15,000 ரூபாய் 20,000 ரூபாய். அது உயிர் அததான் சொல்றேன். உயிர் போச்சுன்னா காலி நரக போயிடுவோம். நான் எது நம்மளுக்கு வந்து கம்மியான செலவு அது டக்குன்னு யோசிச்சு அதை பண்ணணும். சரி அதான் நம்ம தச்சோன்னா இங்கே பாருங்க கை எவ்வளோ பெருசாக வீங்கிருக்கேனே. பிரெட் டோஸ்ட் பண்ணலான்னு போனேன். எவ்வளோ பெரிய கல் தெரியுமா எங்கள் கல். அது எவ்வளோ கிலோங்க வெயிட்டு? ஒரு 5 கிலோ இருக்குமா கரெக்டாக? ஆமாம் 5 கிலோ கிட்ட இருக்கும். அது விழுந்து கை ஸ்லிப்பாகி இப்போ மருந்து அடிச்சு விட்ருக்காரு சார். ஃபுல்லாக மருந்து போட்டு காலில் ஸ்லிப் ஆயிடுச்சு. அதை சொன்னேன் இன்னைக்கு நேரமே சரியில்லை எனக்கு கோரிக்கை. எங்க டூல்ஸ் எல்லாருக்கும் எடுத்துட்டு போங்க. அதனால இன்னைக்கு ஏசுப்பா தான் என்ன காப்பாத்திருக்கிறாரு. அதுதான் உண்மை. என்னன்னே தெரியல இன்னைக்கு ரொம்ப எனக்கு வாருது. பாத்தீங்களா பாப்போமா எவ்வளவு பெருசா கை வீங்கிச்சு. அதாவது உங்களுக்கு இந்த கைக்கும் என்ன நல்லாவே தெரிய மாட்டேங்குது. இந்த கைக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். நல்ல வேலை மோட்டரை ரெடி பண்ணிட்டீங்க. எனக்கு அதுவே ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஐயோ ரிப்பேர் ஆயிடுச்சு. எதுமா நான் சுவிட்சே இங்க வெளியில கை வைக்கிற மாதிரி இல்ல. கொஞ்சம் பீதியா இருக்கு. என்ன ஒயிட் வாஷ் அடிக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க 4 மாசம் தான் உங்களுக்கு வேலை இருக்கா. 4 மாசத்துக்கு போறாங்க கிளம்பி. நான் சொன்னேன் 4 மாசத்துக்கு போறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களை கூட்டு வாங்கன்ட்டு சொல்லியிருக்கேன். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட் சாப்பிடலாம். அது மாதிரி இன்னைக்கு என்னன்னே தெரியல. நமக்கு ஏதாவது ஒண்ணு வரும். அந்த தடையை அந்த இதுல இருந்து நம்மள ஏஸ்பா காப்பாத்துறாருல. எந்த கல்வி தெரியுமா விழுந்துச்சு. எங்கம்மா அது எடுத்து வச்சிட்டீங்களா? குப்புரை கடந்துச்சு அப்படியே தரகிற உடையிலேயே செம்மையா கையில ஸ்லிப் ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு பத்த வைக்கலான்னு போனங்க. ஆமா ரொம்ப ஸ்லோவா எரியுது கேஸ் வேற. இதுவும் ஸ்லோ ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இது ஸ்லோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆச்சுல. இது இப்ப ஸ்லோ ஆயிடுச்சு. புது சிலிண்டர் மாத்தி இருக்கோம் நாங்க. இன்னத்துக்கும் கேட்டா இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு நல்லாவே. இதுவும் ஸ்லோ ஆயிடுச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி அடுப்பு ரிப்பேர் கொடுக்கணும். நாங்க இன்னைக்கு வேலைக்கு போகல சாம். ஏன்னா ஒரு தம்பியை +2 ஜாயின் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிருந்தாங்க ஸ்கூலுக்கு. அதனால போயிட்டு வந்தனால சாம் இன்னைக்கு லீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த மோட்டர் ரிப்பேர் ஆனனால சாம் வந்து அதை ரெடி பண்ணி வைக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு.
சரக்கு அடிக்கிறீங்க. சரி மேபிள் சிரப். தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஒரே டீ வீட்டு வச்சுன்னா இருக்குது. நல்லா தண்ணி குடிங்க. இப்போதான் ஒன்று இருக்குது. நீங்கள் நினைக்கலன்னா இது இப்படி கிச்சன் வச்சுருக்கீங்கன்ட்டு நம்ம தான் க்ளீன் பண்ணணும். அது ஸ்லிப்பாகி விழுந்துச்சு பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் இதாகிடுச்சு. நேற்று தான் போனாங்க எங்கள் அக்கா எல்லாருமே கிளம்பி போனாங்க. போடலாமா மறந்துட பத்தியா என்ன சொன்னேன்? நான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன்ல அக்காண்ட. அதான் பேசிட்டு 2 அக்காங்கிட்ட பேசியிருக்கேன் நான் இன்னைக்கு. அது மாதிரிதான் அக்கா கொண்டு வந்த கோதுமை மாவுல கொஞ்சம் இருக்குது. 2 சப்பாத்தி வரும். மாமா கருப்பாயிடுச்சு. ஆமா வெயில் அதிகம். லட்சுமி அக்கா பார்த்தோம்ல, அவங்க சொன்னாங்க என் கையை பாரு குளோரி, என் கைக்கும் என் மூஞ்சுக்கும் சம்மந்தம் இருக்குதா பாருன்னு வருஷம். அவ்வளோ கருப்பு, கொஞ்சம் மாநிறமா இருக்கிறாங்க. அவ்வளோ கருப்பு கை. இப்படி காட்டுங்க உங்க கைய. காலம் கருப்பாங்க. கையை இப்படி காட்டுங்க. தெரிஞ்சா கையே அட்லீஸ்ட் இந்த கலராவது மூஞ்சில இருக்கணும். மூஞ்சி பாரு 2 கலர் சம்மந்தம் இருக்குதா? என்ன வாழ்க்கைங்க இது. வெயிலுக்காக சொல்ல எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றீங்களா? நடப்பது சாம் வந்து கொஞ்சம் டிப்பு. மோட்ரு மோட்ரு மோட்ரு. சரி, நம்மளுக்குன்னு வர்றது நம்ம தான். சின்ன ஆபத்தோட நம்ம ஆண்டவர் காப்பாத்திட்டாரு அப்படின்னு நினைச்சு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும். அதான் உண்மை. தள்ளிப்போமா. அதனால சரி என்ன சொன்னீங்களே? என்ன சொன்னேன் சின்ன ஆபத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாத்திட்டாரு. அடுப்பு 10 வருஷம் மரத்துல பத்தியா அப்ப பிரெட் போடுப்போம். சரி மறந்துட்டேன். வாங்க இங்க. ஆனா இது இன்னைக்கு டேட் எத்தனை? இன்னைக்கு டேட் 8. 4ஆம் தேதி முடிஞ்சிச்சு எக்ஸ்பைரி. 4ஆம் தேதியா? ஆமா. ஏதோ ஆகி போகுது. அதான் பயமா இருக்கு. ஒன்னும் அதுல தெரியல. ஏதோ ஆச்சுன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டல் உட்காந்து. 4ஆம் தேதி எக்ஸ்பைரி முடிஞ்சு போச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சு போச்சு. அப்போ நீ விடுற மாதிரி இல்லை. அது நெய் போட்டோமா பண்ண? என்ன போட்டு பண்ணோமா? அப்படியா? சீஸ்ன்னு ஒன்று எடுத்துட்டு வந்தேன். சீஸ்லாம் வேணாம். நெய் போட்டு பண்ணிட்டு நெய்ன்ற ஏதோ ஒன்று எண்ணெயை போட்டு ஏதோ ரோஸ்ட் பண்ணிட்டு மேலே அந்த ஆமாம் சிறப்பு. என்னம்மா இது? அவ்வளோதான். அடக்கி வைக்க உன்னை அடக்கி வைக்க சொல்ல. உன்னை ரோஸ்ட் போட சொன்ன மாதிரி அடக்கி வைக்க சொல்ல. நெய் எங்கே? அதான் நெய் தான். இங்கதான் நெய் இருக்கு. தப்பா சொல்றீங்க. ஓ இது நல்லா இருக்குங்க. ரேஷன் கடையில வாங்கின டீ தூள் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. என்னோட ட்ரெஸ் காட்டுங்க. என்னோட தங்கச்சி எனக்கு கிட்ட கொடுத்து பிரியா, எங்க மாமா பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ்ல எடுத்தாளா 450 சொன்னான். ஏட்டுதான் கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. ஆனா இது நல்லா இருக்குல்லங்க. ரிச்சா நல்லா இருக்கு. ரிச்சா இருக்கு தானே? இதுல போடாத நெய். இப்போ இது போடக்கூடாது. கம்முனி இருங்க. இப்படிதான் ஏதாவது சொல்லுவார் சார். இப்படி போடக்கூடாதுமா. திருப்பும் போது பின்னாடி ரோஸ்ட் ஆயிருக்கும். அதுலதான் நெய் போடணும். வேண்டாம். அப்பதான் உருகும் அது ஃபுல்லா. இப்போ அப்படி உருகும். உருகும். போதும் போதும். அவன் நெய் போடாத. அவதானே தஞ்சம். காப்பி ரைட் கொடுத்துருவாங்க உனக்கு. எல்லாத்துக்கும் காப்பி ரைட் கொடுக்குறாங்க. நம்ம ஒன்னா அப்படியே என்ன குயில் பாட்டு சித்ரா மேல பாடிட்டு இருக்கேன். அவங்களுக்கு குயில் பாட்டு சித்ரா சொல்றாங்க. குயில் பாட்டு பாடினாங்களா? எந்த கோயில்ல போய் பாட்டு பாடினாங்க? அவங்க முதல் பாட்டு பாடினாங்களா, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா, அந்த பாட்டோட முதல் வரி வந்து குயில் பாட்டு. அதனால குயில் பாட்டுன்னு பேர் வச்சிட்டாங்க. குயில் பாட்டா? ஆமா. குயில் பாட்டுனா குயில் பாட்டுனா குயில் பாட்டு தான். அந்த பாட்டோட முதல் வரி குயில் பாட்டு. அதுதான் குயில் பாட்டு சந்தனம் வந்துச்சாமா? அதனால தப்பா பாடு. கரெக்டா பாடினா இளையராஜா காப்பீட் கொடுத்துருவாங்க. தப்பா பண்ண பரவாயில்ல. அவரு எனக்கு எதுவுமே காப்பி அடிச்சு கொடுக்க முடியாது. நான் பாடுறதே அவருக்கே புரியாதா? அவருக்கே யார் பாட்டுமா கேட்பாரு. பேசாம நான் சொல்றமே கேள்வி. கையடா இதை நீ கையில திருப்பி போட்டுருமா. ஏமா அவ்வளவு கஷ்டப்பட்டு நிக்கிறேன். அதம்மா மேலாட்டம் அப்படியே பிடிச்சி கையில போட்டுருமா. பார்த்து சூடு வச்சுக்க போறேன். எடுத்துட்டு வந்தாங்க பிரெட். மத்தியானம் இதுதான் கொஞ்சம் சாம்க்கு சாம்பார். நான் பயிர் கழிச்சு கிளம்பணும். டைம் 6 ஆயிடுச்சு. இல்ல நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். என்னுடைய ஃபேமிலி கிட்ட பேச விடுங்க. எடுத்துட்டு போயிடுங்க. அதாவது எங்க வீடியோல மெமரி இல்ல. எங்களால ப்ராப்பர் வீடியோ எடுத்து போன் இல்லையா? போன்ல
ப்ராப்பராகவும் எடுத்து போட முடியல. நாங்கள் என்னங்க பண்ணுறது, அதனால ஒரே டேக்காக எடுத்து போடுறோம். நிறைய பேர் அதை பார்க்குறீங்க, எங்களுக்கு அதுவே சந்தோஷம். ஆமாங்க, எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு போடுறத விட இதை பார்க்குறாங்க இவ்வளோ பேர். ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியக்குறி. அப்போ இல்லது என்ன தெரியுது, நீ உருப்பட மாட்டேன் அப்படின்னு தெரியுது. வேற என்ன சொல்றது? நெய் வாங்கணுங்க, நெய் காலி இல்லையா, வாங்கிடலாம் நெய். அந்த அக்காண்ட வாங்கிடலாம். அக்காவா சிஸ்டரா? அவங்க நம்ம ஏஜ் தான், அவங்க வீடியோ பார்ப்பாங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம ஏஜா? அப்படியா? சரி, ஒரு மரியாதைக்கு நம்ம அக்கான்னு சொல்றது நல்லது தானே. சிஸ்டருக்கு யாரா இருந்தாலும் அதுக்குன்னு மாமா போமான்னு சொல்லணும், இல்லைன்னா அக்கா சொல்லிடணும். சூப்பரா இருக்கு. எங்க ஃப்ரெண்டு வந்து சேல்ஸ் பண்றாங்க. நல்லா இருக்கு நெய். புதுசா எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சாங்க, அவங்க சேல்ஸ் பண்றாங்க. உண்மையாவே ஒரு பசுமாட்டு நெய் எப்படி மாதிரி இருந்தது. ஏன்னா எங்க தாத்தா வாங்கிட்டு வர சின்ன வயசுல எனக்கு தெரியும், இந்த மாதிரி நெய் தான் வாங்கிட்டு வருவாரு. இந்த நெய் வந்து ஸ்மெல்லே தெரிஞ்சிடும். அந்த பசுமாட்டோட ஸ்மெல்லு, அந்த பால் சொல்லுவாங்க, பசுமாட்டு பால் ஒரு ஸ்மெல்லு வருமா, அது ரெகுலரா சின்ன பாக்கெட்ல பசும்பால் குடிச்சவங்களுக்கு தெரியும். பாக்கெட் பால் குடிச்சவங்க தான் தெரியாது, உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம். என்ன ஊன்ற போதும், அடுப்பு ஆப்பரேட்டு. அப்படிலாம் இல்ல, இது மாதிரி இருந்தா நடுவில் இருக்கிறது மட்டும் தீஞ்சிரும், மிச்சம்லாம் வர்றது பாரு. நடுவில் இருக்கிறது மட்டும் பாரு தீக்கிட்டோம். நீ பாத்தியா? அதுதான் சொல்றேன் நான். இப்போ கேஸ் அடுப்பு நடுவில் மட்டும் தான் இது எரியும், சரியா? இது எவ்வளவு பேர் தவா, அதுதான் சொன்னேன் எதுக்குமா இவ்வளவு பெருசு போடுறேன்னு. இது எங்க திருப்பாமே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? சிறப்பு முதல்ல திறப்பு. இங்க பாரு என்ன வேலை பண்ணி வச்சிருக்க பாரு. இடம் மாத்து இது. வேத்து எப்படி கொட்டுதுங்க, இந்த வெயில் காலம் வர தாங்க முடியல. இவனுங்க வேற கரண்ட் ஆஃப் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. என்னமோ திருட்டு போயிடுச்சாங்க. என்ன திருட்டு போச்சு? கரண்டா? டிஸ்க், ஹார்ட் டிஸ்கா? ஏய், அரசியல் பேசாதே, வேலையை பட்டு பேசுவோம். வேலையை வந்தியா? இந்த தீஞ்சு போன ரொட்டியை தின்னியா? திருட்டு போற வர என்னையா பண்ணீங்க? என்ன நான் சொல்ல கேளு, இந்த தீஞ்சு போன ரொட்டி தின்னியா? பயிர் வேலை கிளம்பி உன் வேலையை மட்டும் பாரு, அது உனக்கு நல்லது. இன்னைக்குதான் கரண்டே இருக்குது கொஞ்சம், அதுவும் போயிருக்கு டக்குன்னு. அதுக்குள்ள நான் கிளம்புறேன். எங்க அக்கா வந்தாங்கல்ல, நாத்தனார் ஊர்ல இருந்து. அக்கா எனக்கு குழம்பு மிளகாத்தூள், அப்புறமா இட்லி மாவு எப்பா சட்டி கணக்கா அரைச்சு தந்துட்டு போனாங்க அக்கா. அதுக்கு அடுத்தது கோதுமை மாவு, இன்னொன்னு வரும்போது பிக்னிக் வந்துட்டு போயிட்டாங்க. என்னது அது குழம்பு மசாலா தூள், எங்க அம்மா குத்து அதை வச்சிருக்காங்க. அம்மா குத்ததான், அதனால பிரச்சனை இல்லை. ஒரு 2 மாசத்துக்கு வாங்குற செலவு மிச்சம். நாங்க பெருசா ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டோம், ஒரு குழம்பு தூள் அவ்வளோதான், அதை வச்சுட்டு அப்படியே ஓட்டிப்போம். தோசை மாவு இப்பெல்லாம் நாங்கள் வீட்லயே அரைச்சிடும், வெளியே வாங்குறது இல்லை. நான் சமைச்சதை பத்தி சொல்லுங்க. எப்போ என்ன எப்போ சமைச்சல? அது நான் எங்க சொல்றேன், அவங்க தான் சொல்லணும். ஆர்டர் வந்துச்சா? ஓகே, இது பாருங்க. இந்த புது இது பத்தி இன்னும் வீடியோவே போடல. இது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலானவங்க கிஃப்ட் பண்ணது. இது கொஞ்சம் புடி. யாரு புடி? யாருண்ணா? போன் வருதுல, யாருண்ணா பேசணும்? சரி, பாய் சொல்லிட்டு போங்க. பாய் 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 பாய்ங்க. பாய் பாய் பாய். பாருங்க பாருங்க, குளோரி எப்பவுமே டிஸ்பிளே பண்ணும் சூப்பரா, நல்லா தான் இருக்காது. பின்ன ரொட்டியில போய் நல்லா இருக்குன்னு சொன்னா வச்சுக்க, எல்லாம் திட்டுவாங்க கேவலமா. ஏதோ நீங்க ஏதோ பேக்கிங் பண்ண மாதிரி சொல்றீங்க. அந்த கையில கொடுத்து ஊத்தான், அப்படிதான் ஊத்தி பழக்கணும். இங்க பாரு, அந்த கையில நீங்க ஊத்துனீங்கன்னா கேமராக்கு நல்லா தெரியும், இந்த கை ஊத்தீங்கன்னா கேமரா தான் தெரியும். அப்பதான் நல்லா இருக்கும். ஒரு வாட்டி இவ்வளவு ஊத்திட்டா அப்புறம் எப்படியுமே யூஸ் பண்றது? அவ்வளவுதான். அப்ப எதுக்கு இது நம்ம தயாரிச்சு ஊத்தி வச்சுக்கணுமா? அவ்வளவுதான். இது சக்கரை பாக்கு தானே? ஆமா, எஸ், சக்கரை பாக்கு தான். அப்ப நம்ம ரெடி பண்ணி ஊத்தி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல, பாட்டில்ல எடுத்து போய் சாப்பிடுங்க. உங்களுக்கு தான். சரி, நான் போயிட்டு வரேங்க. அப்புறம்